பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 9வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சபைக்கு போறேன், ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன், நல்லது. ஆனால் தேவனை தேடும்படியாய், வாஞ்சையோடு தேடும்படியாய், முழு இருதயத்தோடு தேடும்படியாய் நம்மை அர்ப்பணிக்கிறோமா? சில வேளைகளை பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில அந்த தேவ பக்தி வெளியரங்கமாய், ஏதோ சபைக்கு போறோம், ஏதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அப்படி இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு சோதனையின் காலம். எல்லா தேவ பிள்ளைக்கும் ஒரு சோதனையின் காலம் உண்டு. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு இடுக்கத்தின் காலம் உண்டு. அந்த காலத்துக்குள்ள நம்ம கடந்து போற பொழுதுதான் நம்மை தேவனை தேடுகிற விதம், எந்த அளவுக்கு தேவனோட ஐக்கியமா இருக்கிறோம் அது வெளிப்படும். அநேகர் வர்றாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவர்களிடத்துல பேசுகிற பொழுது தெரிகிறது, இவர்களை தேவனை தேடுகிறதுல இவர்கள் நேரம் எடுக்கிறதில்ல, தேவனை தேடுகிறதுல தங்களுடைய வாழ்க்கையின் நேரத்தை அர்ப்பணிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கிறோம், ஸ்போர்ட்ஸுக்கு நேரத்தை கொடுக்கிறோம், எல்லாவற்றுக்கும் நேரத்தை கொடுக்கிறோம். தேவனை தேடுகிறதுக்கு நேரத்தை கொடுக்கிறோமா? தேவனை தேடும்படியா அதற்கென்று நேரத்தை ஒதுக்கிறோமா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை அவருடைய வசனத்தின் மூலமாய் தேடுறேன், தனியாய் ஆண்டவரோடு பேசுறதுல, ஏசப்பாவுடைய அந்த பிரசன்னம் என்னை நிரப்பும்படியா ஆண்டவரோடு பேசுறேன், அவரை தேடுறேன். என்னை ரட்சித்து இருக்கிறார், என்னை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அவருக்காக என்னால முடிந்த ஒரு சின்ன ஊழியத்தை செய்யற, அந்த ஊழியத்தை செய்வதன் மூலமாய் அப்பாவுடைய அன்பை மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவரை தேடணுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. சோதனை நேரம் வருது, கஷ்டத்தின் நேரம் வருகிறது, அந்த நேரத்தில் மட்டும் நான் ஆண்டவரை தேடுறேன். ஒரு சிலர் வருகிறார்கள், ஜெபிக்கும்படியாய் வருகிறார்கள், கண்ணீரோடு வருகிறார்கள். அவர்களிடத்துல பேசுகிற பொழுது இருதயம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. பல வருஷ கிறிஸ்துவர்களா இருக்கிறார்கள், ஆனால் வேதத்தை ஒரு முறை கூட வாசித்ததில்லை. பல ஆண்டுகள் நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன், ஒரு முறை கூட வேதத்தை முழுமையாய் வாசித்து முடிக்கல. எப்படி இந்த வசனத்தின்படி நம்ம ஆண்டவரை தேடுறோம் சொல்ல முடியும்? ஏதோ ஒரு நாள் 2 நாள் தேவ சமூகத்துல கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபிக்க முடியல, ஆனால் எப்பொழுதுமே எனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை. எப்படி தேவனை தேடுகிறோம் என்று சொல்ல முடியும்? அருமையான மகனே மகளே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். யார் தெரியுங்களா அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? யார் தெரியுமா இந்த வசனத்தை அறிக்கை செய்ய முடியும்? நான் ஆண்டவரை தேடுறேன், அவரை நம்பி இருக்கிறேன், நான் கைவிடப்படுவதில்லை. இன்றைக்கு அலைகள் எழும்பலாம், எனக்கு எதிராக சுனாமிகள் எழும்பலாம், பெரிய போராட்டங்கள் எழும்பலாம், அவரை அறிந்திருக்கிறேன். அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். ஆண்டவரை அறியாத மார்க்கத்திலிருந்து 30வது வயதில் ஆண்டவரை தெரிந்து கொண்ட 25 ஆண்டுகள் அவரோடு நடக்கும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். அதில் அவருடைய நாமத்தை அறிந்திருந்தனால்தான் சுனாமிகள் வந்தது, பெரிய போராட்டங்கள் வந்தது, சூழ்நிலைகள் வந்தது. ஆனா எனக்கு தெரியும், அவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. அவர் நாமத்தை அறிந்திருக்கிற, அவரை நம்பி இருக்கிற அருமையான மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரை தேடுவதில் கவனமாயிருங்க. தேவனை தேடுவதில் கவனமாயிருங்க. அவருக்கென்று கொடுக்கிற நேரம், அவருடைய வேத வசனம், அந்த பொக்கிஷம், அந்த பொக்கிஷத்தை நம்ம கரத்தில் கொடுத்து இருக்கிறார். தயவு செய்து காலத்தையும் நேரத்தையும் வீணடித்திராதீங்க. ஆண்டவரை நல்ல நேரத்தை கொடுத்து கருத்தாய் ஆண்டவரை தேடுங்க. அப்ப நீங்க சொல்லுவீங்க, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஒத்தாசையாய் இருப்பார். பெரிய காரியங்களை செய்யும்படியா தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தரை தேடுறதுல சோர்ந்து போயிடாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.